மணிமேகலை. இரட்டை காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை எதை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. காரணம், சிலப்பதிகாரத்தோடைய தொடர்ச்சி எங்கே வருது? மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ அந்த மணிமேகலை பார்த்தா தான் உங்களுக்கு சிலப்பதிகாரமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் இருக்குல்ல, பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட், அந்த மாதிரி இதில் சிலப்பதிகாரம் ஃபஸ்ட் பார்ட்டு, மணிமேகலை தான் செகண்ட் பார்ட். இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஓகேங்களா? யார் இந்த மணிமேகலை? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண். ஸோ இவங்களுக்கு ஏன் மணிமேகலைன்னு பேர் வச்சாங்க? கோவலனுடைய குலதெய்வம் மணிமேகலா. ஸோ அதனால் இவங்களுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சாங்க. மணிமேகலையுடைய அம்மா பேர் மாதவி, பாட்டி பேர் சித்ராபதி. ஓகேங்களா? அம்மா பாட்டிக்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினாங்க? ஆடல் அரசியாக மாற்ற வேண்டாம், புத்த துறவியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஹீரோயின் யார்? ஆப்வியஸ்லி ஹீரோயின் எப்படி இருப்பாங்க? நல்லா அழகாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கதை. ஓகேங்களா? ஏன்றது நான் திரும்ப சொல்கிறேன். மணிமேகலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஏஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ மணிமேகலை பார்க்குறது அந்த ஊரில் அவங்க தான் அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த ஊரோடைய இளவரசன், ஓகேங்களா, அரசனுடைய பையன் இளவரசன். இளவரசன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உதயகுமரன். ஓகேங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் நகர்வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா மணிமேகலையும் மணிமேகலையோட தோழி எனிவன் சுதமதி. ஓகேங்களா? சுதமதி அப்படின்ற ஒரு பர்சன் மணிமேகலையோட தோழி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மலர் வனத்தில் பூ பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டவுடனே உதயகுமாரன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தேரை நிறுத்திட்டு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதமதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா புத்த துறவியாக மாற போகிற மணிமேகலை அப்படின்றாங்க. பரவாயில்ல, நான் போகிறேன். மன்னனுடைய பையன் இளவரசனை தடுத்து நிறுத்த முடியாது, நான் போகிறேன்ட்டு இவரும் போகிறாரு. போயிட்டு மணிமேகலை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. பட் மணிமேகலை ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து புத்த துறவியாக ஆக போகிறேன், எனக்கு கல்யாணத்திலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் உதயகுமரன் வந்து விடுற மாதிரி தெரியல. ஸோ இவங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு மணிமேகலை ப்ளஸ் சுதமதி போயிட்டு இருக்கும்போது பின்தொடர்ந்து வராரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க மணிமேகலை. ஓகேங்களா? ஸோ பளிக்கரை அப்படின்ற ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு மணிமேகலையுடைய குலதெய்வம் மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்டத்தில் இவங்களை இப்படியே விட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலா தெய்வம் ஒரு தீவுக்கு கூட்டு போகுது. அந்த தீவு பேர் மணி பல்லவ தீவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவுக்கு கூட்டு போகுது. ஓகேங்களா? 3 மணி வரதால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவுக்கு கூட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ தீவில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ மணிமேகலை வந்துட்டு மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ மணிமேகலா தெய்வம் மறைஞ்சிடுறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளியுது மணிமேகலைக்கு. ஓகேங்களா? ஸோ மணிமேகலைக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த தீவை காவல் காக்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க பேர் தீவத்திலகை. ஓகேங்களா? ஸோ அந்த தீவை காவல் காக்கிறவங்க பேர் தீவத்திலகை. ஸோ இப்போ தீவத்திலகை வந்துட்டு மணிமேகலைக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி உன்னை கூட்டு வந்து உன்னுடைய தெய்வம், ஓகேங்களா, ஸோ உன்னுடைய அப்பாவுடைய தெய்வம் தான் உன்னை கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையோட முற்பிறப்பையே சொல்கிறாங்க. ஸோ இது போன ஜென்மத்தில் நீ இப்படி தான் இருந்த, அதனால தான் இந்த ஜென்மத்தில் ஒன்றை உதயகுமரன் ஸ்டாக் பண்ணுறான், பின்தொடர்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு அந்த தெய்வம் இங்கே கூட்டு வந்தது இந்த தீவுக்கு, என்ன ரீசன் கேட்டவுடனே இந்த தீவில் கோமுகி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோன்னா பசு, முகின்னா முகம், பசுவோடைய முகம் கோமுகி. ஸோ பசுவோடைய முகம் கொண்ட ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் வைகாசி மாதத்தில் ஒரு பாத்திரம் வெளியே வரும். அந்த பாத்திரத்து பேர் அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க கை கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வைகாசி மாதமும் வெளியே வந்துட்டு உள்ளே போயிடும். அந்த நல்லவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், உங்களுக்காக தான் அந்த பாத்திரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு வைகாசி மாதம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு அந்த கோமுகி ஆற்றுக்கு பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க. நின்று உடனே பாத்திரம் வெளியே வருது. அந்த பாத்திரத்தை யார் வாங்கிக்கிறாங்க? மணிமேகலை வாங்கிக்கிறாங்க. ஸோ மணிமேகலைக்கு ஒன்ஸ் அந்த பாத்திரம் கிடச்சோடனே அவங்களுடைய குலதெய்வம் மணிமேகலா தெய்வம் கண்ணு முன்னாடி வந்து 3 விதமான வரத்தை தராங்க. ஓகேங்களா? மணிமேகலைக்கு மணிமேகலா தெய்வம் கொடுத்த வரம் 3. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இருக்கலாம், நினைத்த உருவத்தை எடுக்கலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம். ஸோ 3 என்னென்னது? பசி இல்லாமல் இருக்கலாம், நினைச்ச உருவம் எடுக்கலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வரத்தை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வரத்தை பிரயோகப்படுத்துகிறாங்க. நினச்ச இடத்துக்கு போகலாம்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதனுடைய நாட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ நினச்ச உடனே அந்த நாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒரு புத்த துறவி வராங்க. அங்கே சமண துறவியார் கவுந்தியடிகள். அவங்க தான் கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரவண அடிகள் அப்படின்ற ஒரு புத்த துறவி வராங்க. ஸோ அவங்க புத்த துறவி வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா புத்த துறவி வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புத்த துறவி வந்த உடனே பார்த்தீங்கன்னா மணிமேகலை போயிட்டு புத்த துறவியை வணங்கிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது தெரியும், நான் உனக்கு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தது அப்படின்றத நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது, அது எப்படி அந்த மணிபல்லவ தீவுக்கு வந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகலாமா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் போகலாம். என்னென்னா புத்த துறவி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? ஆபுத்திரன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இதுக்கு முன்னாடி ஆபுத்திரன் அப்படின்னு ஒருத்தவன்ட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபுத்திரன் அதிகாரம்னு கேட்குறாங்க. உடனே இப்போ ஆபுத்திரனோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா, ஆபுத்திரன் எப்படி பிறந்தான், எப்படி எல்லாம் வளர்ந்தான் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வடநாடு. ஓகே, நம்ம வந்து புனித நீராடினா எங்கே போவோம்? கங்கை, காசி, ராமேஸ்வரம். காசி எங்கே இருக்கு? நார்த்தில். ராமநாதபுரம் எங்கே இருக்குது? அதாவது ராமேஸ்வரம் சவுத் சைடில். காசி நார்த்து, ராமேஸ்வரம் சவுத்து. அதாவது இங்கே தப்பு பண்ணவங்க அங்கே போவாங்க, அங்கே தப்பு பண்ணவங்க இங்கே வருவாங்க. கரெக்டாக? காசி, ராமேஸ்வரம். ஸோ இப்படி தான் அந்த புனித தலங்கள் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் இன்ட்ராகிரேட்டாக ஆக்வர்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க, வேறு வழி இல்லை. அந்த பெண்மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா காதலிக்கும் போதே கர்ப்பம் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ காதலன் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வராங்க. ஸோ ராமேஸ்வரத்துக்கு வந்து புனித நீராடலான்னு வராங்க. ஸோ புனித நீராடிட்டு போகிற வழியில் ஒரு காட்டு வழியில் போகிறாங்க. அங்கவே அவங்களுக்கு பிரசவ வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. பட் இவங்க இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு மனம் வரலை. குழந்தைய அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் தனியாக போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுங்களா? இப்போ குழந்தை அழுகுது. குழந்தை அழுத உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பசுமாடு வந்து தானாகவே பால் கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் அனைவரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ பசுமாடு வந்து பால் கொடுக்குது. பசுமாட்டுக்கு, அதாவது இங்கே ஆவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆவின் பால்னா என்னது? ஆனா என்னது? பசுவோடைய பால் தான் ஆவின் பால். இது தெரியுமா எல்லாத்துக்கும்? தெரிஞ்சு குடிக்கிறீங்களா இல்லை? ஓகே. ஸோ ஆவின் பால், ஆன்னா பசுன்னு அர்த்தம். பசு மாட்டிலேருந்து கலந்த பால் தான் ஆவின் பால். நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழில் நேம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்றது பசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பசு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததால அவனுக்கு பேர் புத்திரன், பசுவின் மகன். ஓகேங்களா? புத்திரன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர். ஓகேங்களா? அங்கே இருந்தவங்கெல்லாம் இவனை புத்திரன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்? தமிழ் சினிமா படி என்னது? அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அந்த தம்பதி என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த கிராமத்தில் சுற்றி வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதிக்கு குழந்தை இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணால் அந்த குழந்தைய நான் தூக்கி வளர்க்குறேன்றாங்க. எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அந்த குழந்தைய தூக்கி வளர்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆபுத்திரன் வந்துட்டு ஒரு தம்பதிக்கிட்ட வளர்றான். ஸோ இப்படி அவன் வளர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் மழை இல்லை. ஸோ மழை இல்லைன்னொடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐதீகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் பண்ணுறாங்க. அந்த ஐதீகத்துக்கு என்ன பண்ணனா, ஒரு பசுமாட்டை வெட்டினா நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பசுமாட்டை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிடுறாங்க. அந்த பசுமாடு கத்திட்டு இருக்குது. அந்த கத்துற சவுண்டு யாருக்கு கேட்குதுன்னா ஆபுத்திரனுக்கு கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாடு எதுவாக இருக்கும்? அந்த மாடு இவனுக்கு ஆபுத்திரனுக்கு பால் கொடுத்த மாடு. ஸோ மாடு கத்துற சவுண்டு கேட்டு இவனும் போகிறான். போய் பார்த்தா தனக்கு பால் கொடுத்த மாடு. ஸோ யாராவது அதை விடுவாங்களா? ஸோ அந்த மாட்டை விட்டால் வெட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை அவிழ்த்து விட்டுறாரு. ஸோ அவிழ்த்துட்டோடனே மாடு ஓடிடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆபுத்திரனை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள் அவனை வசைப்பாட ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த ஊராக இருந்தால் இந்த ஊருடைய கட்டுப்பாடு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவன் தானே, நீ உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யாருன்னே தெரியாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே அவனுக்கு அழுக வருது.
ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்துட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா அம்மாட்ட தத்தெடுத்த அப்பா அம்மாட்ட போகிறான். பட் ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணா தத்தெடுத்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே வேற ஒரு ஊருக்கு போயிட்டு பிச்சை எடுத்து வாழ்கிறான். ஓகேங்களா. யார்? ஆபுத்திரன் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ டெய்லி அவனுடைய ரொட்டீன் ஒர்க் என்னென்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்துட்டு அதில் வந்த காசை என்ன பண்ணுவான்னா, சாப்பாட்டையோ எதுவாக இருந்தாலும் தன்னை மாதிரி தன்னை மாதிரி பிச்சை எடுக்க முடியாத கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இவன் பிச்சை எடுத்ததை வந்துட்டு கொடுத்துருவான். ஓகேங்களா. ஸோ இவனே பிச்சை எடுத்து வாழ்கிறான். பிச்சை எடுக்கவே முடியாத ஒரு சில பர்சன்லாம் இருப்பான், வயதானவங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ட்லாம் என்ன பண்ணுவான்னா, இவன் போய் சாப்பாட்டை கொடுத்துருவான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நல்ல குணம் இது பண்ணிட்டு நைட் ஆனால் எங்கே தூவானா, சிந்தாதேவி அப்படின்ற கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தூங்குவான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வாடிக்கையாக கொண்டிருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனும் நைட்டை வந்து தூங்கிட்டான். அப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து ரொம்ப பசி. ஸோ அவங்களால எங்கேயும் போய் சாப்பிட முடியல. நேராக ஆபுத்திரன்ட்ட வராங்க. ஆபுத்திரன்ட்ட வந்து சாப்பாடு கேட்குறாங்க. ஆபுத்திரன்ட்ட அன்றைக்கி சாப்பாடே இல்லை. ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, கடவுள் சிந்தாதேவி கடவுளை வேண்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் பசியை போக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தோன்னா 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இதை கேட்ட சிந்தாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கண்ணு முன்னாடி தோன்றி, ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை நிறைய நாள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பிச்சை எடுக்கிறதுல பாதியை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மீதி நீ எடுத்துக்கிற. சுயநலமெல்லாம் உனக்கு வந்துட்டு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பாத்திரம் தான் என்னது? அச்சய பாத்திரம். உடனே அந்த 3 பேர்த்தோடைய பசி பிணியை போக்குறான். யார்? ஆபுத்திரன். ஆபுத்திரன் அன்னையிலேருந்து பிச்சையே எடுக்கல. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணான்னு அந்த சாப்பாட்டை இந்த பாத்திரத்தை வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன்ட்ட வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவன் ஒரு தர்மசாலையே கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா. சத்திய தர்மசாலை எங்கே இருக்குது? வடலூர். எப்போ கிரியேட் பண்ணாங்க? 1866. ஓகேங்களா. ஸோ 67 பஞ்சம் வந்திருக்கும். 67 ஸ்டார்ட் பண்ணது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய சத்திய தர்மசாலை வடலூரில். அங்கே 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. இப்போவும் போட்டிருக்காங்க சார். 66 பஞ்சம், 67 வடலூரில் சத்திய தர்மசாலை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ இன்னமும் யார் போனாலும் சாப்பிட்லாம். இன்னமும் 3 வேளை சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கிரவுண்டில் போய் படிச்சுட்டு இன்னமும் அங்கே இது பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதால் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த சாப்பாடு. எஸ், 67 தான் தர்மசாலை. ஓகேங்களா. ஸோ ஓகே, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பசங்க இன்னும் நிறையா இருக்காங்க. நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்டே நிறைய பேர் போய் சாப்பிட்றாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இவனு என்ன பண்ணுறான்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடக்கூடிய ஒரு சத்திய தர்மசாலையை கிரியேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த தர்மசாலையை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கான். ஊர் மக்களுக்கும் அங்கே பஞ்சம், அதனால் இவன்ட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய புகழ் ஃபேமஸ் ஆனால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்வம் அப்படின்னு ஒன்று வரும். கரெக்டாக? எல்லாத்துக்குமே வரும். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனுக்குன்னு கர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறான்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, இருக்கிறதுலே உயர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இந்திரன். ஏன்னா இந்திரன் தான் எல்லாருடைய பசியும் போக்குறாரு. காரணம், இந்திரன் தான் மழைக்கான கடவுள். ஸோ மழை கொடுக்கறதால தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ இந்திரன் எல்லாருடைய பசியும் போக்குறாருன்னா நான் இந்த ஊருடைய பசியை போக்குறேன், நான் குட்டி இந்திரன் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நினைப்பு வந்துடுது. இது இந்திரனுக்கு கேட்குது. இந்திரன் என்ன பண்ணுறான், நீ அவ்வளோ இதில் இருக்கியா, கர்வத்தில் இருக்கியா, உன் கர்வத்தை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து எல்லா ஏரியாவும் மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் நல்லா திளைக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. யாரும் இவன்ட்ட வந்து சாப்பிடல. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், யார் போயிட்டு நிலத்தை உழுது விதைச்சி அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு செஞ்சு இது பண்ண, இங்கே போனால் சுட சுட சாப்பாடு கிடைக்கும். இந்திரன் சார். ஆக்சுவலாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. ஸோ குறிஞ்சி எது சார்ந்த இடமோ, முல்லை, மருதம், நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை வந்துட்டு மணலும் மணல் சார்ந்த இடமும். மனிதர்கள் வாழ முடியாத சூழ்நிலை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முருகன். முல்லைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமால். மருதத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தான் மழை தேவை, இந்திரன். நெய்தலுக்கு வருணன். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெய்யில் வறுத்து தான் சாப்பிடணும், கரெக்டாக? ஸோ ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு நீங்கள் முந்திரி பாதாம் போடும்போது என்ன பண்ணுவீங்க? நெய்யில் நெய்யில் போடுற அளவுக்கு நான் வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போலாம் 10 ரூபா பாக்கெட்டுக்கே நெய் கிடைக்குது, ஓகேவா? நெய்னா வருணன், அதாவது நெய்தல்னா வருணன் அப்படின்னு அர்த்தம். நெய்யில் வரு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மழைக்கான கடவுள் இங்கே தான் வருவார். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருணன் ஓகே மழை பகவான் சொல்லுவாங்க. பட் இந்திரன் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழையை கொடுக்கறது, ஓகேங்களா? ஸோ இந்திரன் தான் வந்துட்டு மழையை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்டு மருதநில கடவுள் இங்கே தான் விவசாயம் நடக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு விவசாயம் ஃபுல்லாகவே நடக்குது. விவசாயம் நடந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே போயிட்டு ஆபூத்திரன்ட்ட சாப்பிடல, ஓகேங்களா? ஸோ ஆபூத்திரன்ட்ட யாருமே போகவே இல்லை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? விவசாயம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆபூத்திரன்ட்ட போனால் சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம், திரும்ப ஈவினிங் வந்து சாப்பிட்லாம், நைட்டு வந்து சாப்பிட்லாம். பட் அங்கே இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா உழைச்சி சாப்பிட்றவங்க. ஸோ அன்னையிலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுடைய பாத்திரத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, ஓகேங்களா? ரொம்ப விரக்தியில் இருந்தான். ஸோ இவனால் இது பண்ணவே முடியல. அப்போ தான் இவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், நம்ம இப்படி நினச்சதால தான் இந்திரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மழையை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், ஓகேங்களா? ஸோ அந்த கஷ்டத்தில் என்ன பண்ணால் ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்காக, அப்போ வந்து வாணிகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் வழி வாணிகம் தான். ஸோ கடல் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு தீவுக்கு போனாங்க. அந்த தீவு பேர் ஜாவக தீவு. மழை கொடுத்ததால பார்த்தீங்கன்னா யாரும் இவன்ட்டு வந்து சாப்பிட வரல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுடைய பாத்திரத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜாவா தீவுன்னு சொல்கிறாங்க. அதான் இது சொல்கிறோம் ஸ்டோரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கான். அந்த கடற்கரையில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறத வாணிகம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எந்த தீவுக்கு போகிறாங்கன்னா சாவக தீவுக்கு போகிறாங்க, ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சாவக தீவுக்கு எல்லாம் போகிறதுக்காக தயாராகிறாங்க. இவன் அந்த கடற்கரையில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இவன்ட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த தீவு பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கு, உன்னுடைய பாத்திரம் இங்கே யாருக்கும் யூஸ் ஆகலை, நீ வந்தால் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு நீ உன்னுடைய சேவையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. உடனே இவனும் ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படகுல ஏறி போகிறான் கப்பலில், ஓகேங்களா? ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 ஹவர்ஸ்னால் 1.5 மணி நேரத்தில் பிரேக் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பாக இருக்கிறதால ஒரு தீவில் நிறுத்திட்டு பிரேக் எடுத்தாங்க, ஓகேங்களா? அந்த தீவு தான் என்ன தீவுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவ தீவு, ஓகேங்களா? ஸோ அந்த தீவை பார்த்த உடனே இவனுக்கு வந்து அந்த தீவை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபுத்திரனுக்கு. ஆபுத்திரன் தீவு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரான். ஸோ அப்படி அவன் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இல்லை. கப்பலில் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆபுத்திரன் வந்தானா இல்லையான்னு செக்லாம் பண்ணல. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இவன் அந்த தீவை சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளார கப்பல் போயிடுச்சு. இப்போ வந்தது பாருங்க ஆபுத்திரனுக்கு கோவம். ஊர் மக்களுக்கும் நல்லது பண்ண முடியல, ஒரு தீவுக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினச்சேன்னா அந்த நல்லதும் என்னால் பண்ண முடியல, இந்த பாத்திரம் என்கிட்ட இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான்ட்டு கோவத்தில் தூக்கி கடாசுறான். அந்த பாத்திரம் தான் எங்கே போய் விழுந்திருக்கு? கோமுகி ஆற்றுல போய் விழுந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கோமுகி ஆற்றுல விழுந்தோடனே அவன் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், இது ஒரு உத்தமர் கைக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கவே உண்ணா நோம்பு இருந்து இறந்து போகிறான். இப்போ புரியுதுங்களா அந்த பாத்திரம் எப்படி மணிப்பல்லவ தீவுக்கு கோமுகி ஆற்றுக்கு வந்ததுன்ட்டு? அந்த பாத்திரம் தான் யாருக்கு கிடச்சிருக்கு? மணிமேகலை கிடச்சிருக்கு. இந்த கதையை யார் சொல்கிறா? அரவண அடிகள். யாருக்கிட்ட? மணிமேகலைகிட்ட சொல்கிறாங்க. ஸோ மணிமேகலை இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஓஹோ இதுக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தோடைய வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆபுத்திரன் அந்த பாத்திரத்தை கீழே தூக்கி போட்டான். தூக்கி போட்டோன்னே அதனுடைய பவத்திரத்தன்மை போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து சாதா பாத்திரம் தான் அது. அந்த பாத்திரம் அச்சய பாத்திரமாக மாறணும்னா நீங்கள் ஒரு உத்தமைக்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவண அடிகள் ஒரு நேமை சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பாத்திரம் இப்போதைக்கு சாதா பாத்திரம் தான். இந்த பாத்திரம் அச்சய பாத்திரமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாத்திரத்தில் யாரோ ஒருத்தவங்க பிச்சை போடணும், அந்த பிச்சை போடுறவங்க உத்தமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நான் எங்கே போகிறதுன்னு கேட்டோடனே அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. இந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பிச்சை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மணிமேகலையும் போயிட்டு ஆதிரைகிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆதிரைகிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஆதிரைகிட்ட போனோடனே ஆதிரைகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாத்திரம் கிடச்சிது, இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் பிச்சை போட்டால் தான் இது அச்சய பாத்திரமாக மாறும் அப்படின்றவொடனே ஆதிரையும் சந்தோஷமாக பிச்சை போடுறாங்க. பிச்சை போட்டோன்னா அன்னையிலேருந்து அது என்னவா மாறுதுன்னா
அச்சய பாத்திரமா மாறுது. அதை வச்சு சாப்பாடு பசிப்பினியை போக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு பர்சனை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கேன். யாருன்னு தெரியுமா? உதயகுமரன். இவங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஸ்டாக் பண்றதால தான் இவங்கள வந்துட்டு மயக்கமடைய சேர்ந்து மணிபல்லவ கூட்டு போனாங்க. இப்போ அவன் என்ன ஆனா திருந்திருப்பானா? அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்தொடர்றான். யார? மணிமேகலை. மணிமேகலை இந்த பசிப்பினி போக்குறதுக்காக இது பண்றாங்கல்ல, அந்த கியூல நின்று அவரு சாப்பாடு வாங்குறது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். மணிமேகலைக்கு ஒரே இரிட்டேட்டா தான் இருக்குது. வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க புத்தத்துறவியா மாறலான்னு பார்த்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய முற்பிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் வந்திருக்கு. ஸோ எல்லாருடைய பசியும் போக்குற ஜாப். ஸோ இதெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல பசிப்பினியை போக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கே கை வலிக்குது. ஓகேங்களா? எடுத்து போகிறது இவங்களே கை வலிக்குது. ஆனால் அந்த பெண்மணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மணிமேகலைக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பெண்ணால் இவ்வளோ சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி உன்னால் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சது அப்படின்னோடனே அப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய வரலாறை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பெண்மணி யாருன்னா காய சண்டிகை. ஸோ இப்போ கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போவோமா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காய சண்டிகை பற்றி பார்க்க போகிறோம். காய சண்டிகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றாங்க. மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம். எப்படி இந்த பெண்ணால் இவ்வளோ சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காய சண்டிகையோடைய வரலாறு அந்த பெண்ணுக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த பெண் வந்துட்டு தன்னுடைய வரலாறை சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கந்தர்வ பெண். ஓகேங்களா? கந்தர்வர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தெரியும்ல? கந்தர்வர்கள் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. ஸோ நான் கந்தர்வர்குல பெண். எனக்கு மாய மந்திரம் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்துக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். கந்தர்வ லோகத்திலேருந்து எந்த லோகத்துக்கு வராங்க? பூலோகத்துக்கு. ஸோ இந்த கந்தர்வ லோகம். இதையும் விட்டு சொல்லுங்க. கந்தர்வ லோகம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கந்தர்வ லோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பூலோகத்துக்கு வராங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் இருக்கார். ஆக்சுவலாக இவங்க ஒரு காட்டில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு பறக்கும் சக்தி இருக்குது, எல்லா சக்தியும் இருக்குது. ஒரு காட்டில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அந்த காட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக முனிவர். ஸோ இந்த முனிவருடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிவர் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். ஓகேங்களா? ஸோ 18 மாதம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் 18 மந்த் வச்சுக்கோங்க. 18 மாதத்துக்கு ஒரு டைம் தான் சாப்பாடே சாப்பிடுவார். ஸோ அப்படி என்ன சாப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மரத்துக்கு கீழே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மரத்தில் ஒரு நாவல் பழம் வந்து கீழே விழும். அது அபூர்வ நாவல் பழம். அதை வந்து 18 மாதத்துக்கு ஒரு டைம் கீழே வரும். அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு திரும்ப தியானத்துக்கு போயிடுவார். திரும்ப 18 மாதம் தியானம் பண்ணுவார். ஆஃப்டர் நாவல் பழம் வரும். இப்படி தான் இவரோட ரொட்டீன். அன்னைக்குன்னு பார்த்து நாவல் பழம் கீழே விழுந்த டைம். ஸோ நாவல் பழம் விழுந்தோடனே அதை வச்சுட்டு இவர் குளிச்சுட்டு வரலான்னு போயிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கப்பல் வந்தாங்கல்ல. ஸோ காயசண்டியோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் லேண்ட் ஆகுறாங்க. அந்த ஒரு காடை பார்த்த உடனே காயசண்டிக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ துள்ளி குதித்து விளாண்டுட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை மிதிச்சிடுறாங்க. ஸோ ஓகேங்களா? சோத்துல மண்ணெல்லி போடுவாங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி யாரோட சோத்துல மண்ணெல்லி போட்டாங்க? விருச்சக முனிவரோட சாப்பாட்டில் மண்ணெல்லி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ விருச்சக முனிவர் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னே அந்த பழத்தை பார்த்தோன்னே அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அந்த பழத்தை இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அந்த பழத்தோடைய தன்மை இழந்துருச்சு. ஸோ இதை சாப்பிட்டாலும் எனக்கு பசி போகாது. நான் வந்து இன்னும் எவ்வளோ நாள் பசியோடு இருக்கணும், அவ்வளோ நாள் நீயும் பசியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டு அவர் தியானத்துக்கு போயிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு கெஞ்சுறாங்க. ஸோ கெஞ்சினோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முனிவர் வந்துட்டு ஹஸ்பண்ட் கெஞ்சினோடனே சாப விமோசனம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விமோசனம் மட்டும் தரேன். என்னென்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் ஒரு புனித கன்னிகை ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பெண். அந்த பெண்ணு கையில் இப்போ ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கு. அந்த பாத்திரத்துலேருந்து அந்த பெண் சாப்பாடு போடுவா. அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய பசி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டான்னா நீ ஊர் பக்கம் போ, நான் கந்தர்வ லோகத்துக்கு போகிறேன். ஆஃப்டர் தட் உன்னோட பசி போனோடனே நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இந்த பெண்மணி பசியோடு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி போகும்போது தான் யார்கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க? மணிமேகலை. அச்சய பாத்திரத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோன்னே இவங்களுடைய பசி பிணி போயிடுது.
ஓகேங்களா. ஸோ யாரோடைய பசிப்பினி போயிடுது இப்போ? காயசண்டிகையோட பசிப்பினி போயிடுது. இப்போ வந்துட்டு காயசண்டிகை அவங்களுடைய ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு ஆதிரைகிட்ட பிச்சை எடுக்க சொன்னாங்க? இந்த ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உத்தமைகள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆதிரைட்ட மட்டும் ஏன் ஸ்பெஷலாக வந்துட்டு அரவணடிகள் பிச்சை எடுக்க சொன்னாங்க? அப்படி என்ன ஆதிரை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதிரையோடைய கதையை யார் சொல்றாங்கன்னா காயசண்டிகை சொல்றாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ காயசண்டிகையோடைய கதையை காயசண்டிகை சொல்லி முடிச்சிட்டா. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஆதிரையிட்ட ஏன் பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ காயசண்டிகை என்ன பண்றாங்கன்னா ஆதிரை வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஆதிரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புனித பெண். ஏன் பார்த்தீங்கன்னா ஆதிரையோடைய கணவன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பெயர் சாதுவன். இந்த சாதுவன் வாணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒருத்தவன். ஓகேங்களா. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா கடல் கடந்து வாணிகம் செய்ய போகிறான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அலை வந்துட்டு அந்த கப்பலை மூழ்கடிச்சிருது. அங்கே இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி ஊருக்குள்ளார வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு இரங்கல் அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் ஆதிரை மட்டும் தான் கணவன் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோடு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து கணவன் உயிரோட வரான். நான் ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டேன், அங்கேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்ட்டு. ஸோ அப்போ தான் இவருடைய பவத்திரம், அதாவது இவருடைய உண்மைத்தன்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா. தான் கணவன் இறக்கலன்ட்டு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்த ஒரு பெண்மணி, அதனால தான் அந்த பெண்மணிகிட்ட உங்களை பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையோடைய வரலாறை காயசண்டிகை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயசண்டிகையோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வராரு தான் ஒய்ஃபை கூப்பிட்டு போகலான்ட்டு. காயசண்டிகை பண்ண 2வது தப்பு இதுதான். முதல் தப்பு கண்ணு தெரியாமல் போயிட்டு அந்த இதை மிதிச்சது. இப்போ 2வது தப்பு பண்ணுறாங்க என்னென்னா பறந்து போகிறாங்க. ஸோ தான் ஹஸ்பண்டை பார்க்க போகிறன்ற ஆசையில் இவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணலை. ஸோ போகிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பறக்கும் சக்தியை இல்லை எந்த சக்தியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் செத்துருவீங்க. ஓகேங்களா, இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒன்று. இப்போவும் பார்த்தீங்கன்னா பிரம்முடா ட்ரையாங்கல்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? பிரம்முடா ட்ரையாங்கல் அது தெரியாதா யாருக்கும்? ஓகே, இன்றைக்கே என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் போட்டு பார்க்குறீங்க இன்றைக்கி ஈவினிங். ஓகேங்களா. பிரம்முடா ட்ரையாங்கல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. ஓகேங்களா. இன்னமும் யாராலையும் விடையை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ட்ரையாங்கல் ஷேப். இந்த ஷேப் நாம் தான் வரைஞ்சோம். ஓகேங்களா. ஸோ இது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இந்த சைடில் எது போனாலும் இது வரைக்கும் தெரியும். இது வரைக்கும் சிக்னல் இருக்கும். ஏரோப்ளைன் போனால் இதுக்கு இந்தாண்ட போனால் சிக்னல் இருக்காது, ரிட்டன் வெளியும் வராது. ஸோ இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அது உள்ளார மாட்டியிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, எப்படி போனாங்கன்றது யாருக்கும் தெரியாது. இதை வந்து ஒரு அட்வென்ச்சராக எடுத்துக்கிட்டு நான் போய் பார்க்குறேன், எனக்கெல்லாம் அந்த கடவுள் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு அட்வென்ச்சராக எடுத்துக்கிட்டு உள்ளே போனவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் இவங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க, என்ன ஆனாங்க, வெளியே வந்தாங்களா இல்லை அப்படியே கீழே விழுந்துட்டாங்களான்னு யாருக்குமே தெரியல. ஓகேங்களா. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வானத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த பிளேஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்துட்டு இருக்குது. இந்த பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் அப்படி மர்மம் இருக்குன்ட்டு இன்னையான அறிவியலால் கூட ட்ரை பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்துலேயும் ஒரு பிளேஸ் இருந்திருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க பறக்கும் போது இவங்களோட பறக்கும் சக்தி யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் தெரியும். பட் அந்த ஆசையில், ஹஸ்பண்ட் பார்க்க போகிற ஆசையில் ஸோ இவங்க மறந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்படி இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் மாட்டி இறந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ காயசண்டிகை இப்போ என்ன ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ காயசண்டிகை தேடிட்டு யார் வரா? அவங்களோட ஹஸ்பண்ட் வராரு. ஸோ வந்து இங்கே தேடிட்டு இருக்காரு. காயசண்டிகை தேடிட்டு யார் வராங்க? காயசண்டிகையோட ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு காயசண்டிகை தேடிட்டு இருக்காங்க. இந்த காயசண்டிகை இறந்த செய்தி யாருக்கு மட்டும் தெரியும்னா மணிமேகலைக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா காயசண்டிகை இறந்த விஷயத்த சொல்லலான்னு பார்க்குறாங்க. பட் காயசண்டியோட ஹஸ்பண்டை வந்து அவங்களால மீட் பண்ண முடியல. ஸோ ஓகேங்களா. இந்த கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் நான் விட்டுருக்கேன். யாரை? உதயகுமரன். ஸோ உதயகுமரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பவும் திருந்திருப்பாரா? ஸோ இப்பவும் வந்துட்டு அவர் திருந்தலை, இப்பவும் பின்தொடர்றாரு. ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு மணிமேகலா தெய்வம் 3 வரம் கொடுத்தது. என்னென்ன வரம்? பசி இல்லாமல் இருக்கிறது, நினைச்ச உருவம் எடுக்கிறது, நினைச்ச இடத்துக்கு போகிறதுக்கு. 2வது என்னது? நினைச்ச உருவம் எடுக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காயசண்டிகை இறந்த செய்தி யாருக்கு தெரியும்? மணிமேகலைக்கு தெரியும். காயசண்டியோட ஹஸ்பண்டு காயசண்டிகை தேடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. காயசண்டிகையோட உருவத்தை எடுக்கிறாங்க.
ஓகேங்களா. காய சண்டிகையோட உருவத்தை எடுக்கிறத ஒளிஞ்சிருந்து யார் பார்க்குறான்னா உதயகுமரன் பார்த்துடுறான். ஸோ உதயகுமரனுக்கு இப்போ என்ன தெரியுது, காய சண்டிகையா உருவத்தில் இருக்கிறது யாரு, அது யாருக்கு மட்டும் தெரியும். ஓகே. ஸோ இப்போ நடந்து போறாங்க யாரு, காய சண்டிகை. காய சண்டிகை உருவத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலானது. பின்னாடி வந்துட்டு யார் வரா, உதயகுமரனுக்கு என்ன தெரியும், போறது யாரு, மணிமேகலை. ஆனா பாக்குறவங்களுக்கு என்னன்னு தெரியும், காய சண்டிகை பின்தொடரான. நாம பார்த்தா ஓகே, கட்டின ஹஸ்பண்ட் பார்த்தா. ஸோ இப்போ அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாங்க, ஒய்ஃபை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா தான் ஒய்ஃப் பின்னாடி எவனோ பின்னாடி போகிறான், ரொம்ப ஸ்டாக் பண்ணுறான்னு தெரியுது. உடனே என்ன பண்ணிடுறாரு, போட்டு தள்ளிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ யார் இறந்துடுறா, உதயகுமரன் இறந்து போயிடறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மணிமேகலை உருவத்துக்கு வந்து, ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ப்ளே தான் பண்ணேன், ஆக்சுவலாக உங்களுடைய ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவரும் அழுதுகிட்டே கந்தர்வ லோகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ யார் இறந்துட்டா, உதயகுமரன் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்தது யார், இளவரசன். ஸோ அரசன் அரசி சும்மா இருப்பாங்களா, தான் பையன் இறந்ததுக்கு. உடனே இவங்களை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கு மணிமேகலை ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் தப்பு பண்ணிட்டு தானே எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புத்த மதத்தை போதிக்கிறாங்க. போதிச்சு அவங்கள நல்ல வழி கொண்டு வராங்க. அந்த சிறையிலையும் பார்த்தீங்கன்னா உணவை வந்து இது பண்ணுறாங்க. அதனால இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக, அறம். ஓகேங்களா. சிறையை அறமா மாத்திருப்பாங்க. சிறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அறத்தை போதிச்சு அறம் படிக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படி மாற்றின உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தான் அரசன் அரசிக்கு புரியுது, தான் பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த நாட்டில் இருந்தால் நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக எங்கே போகிறாங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போயிடுறாங்க. காஞ்சிபுரத்தில் தான் புத்தர்கள் இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ அங்கே வந்து அங்கவே இறந்து போகிறாங்க. அந்த பிளேஸுக்கு பேர் தான் சக்கரவாள கோட்டம். என்னது அது, என்னன்னு சொல்லுவாங்க, சுடுகாடு. ஸோ இது மணிமேகலை பார்ப்போம் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா, சக்கரவாள கோட்டம் சுடுகாடு. ஸோ அங்கே தான் இறந்து போகிறாங்க. ஸோ கதை புரிஞ்சுதுங்களா. மணிமேகலுடைய ஆசிரியர், சூப்பர் சார். ஓகே. மணிமேகலுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஸோ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் நேம். அது என்ன அந்த மதுரை கூலவாணிகன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். இவர் என்ன வியாபாரம் பண்ணார், தானியம். எங்கே பண்ணார், மதுரையில். அதனால மதுரை கூலவாணிகன். ஸோ சீத்தலைன்றது இவர் பிறந்த ஊர். அப்போ சாத்தன்றதான் இவருடைய பெயர். ஸோ சாத்தன்றதான் பெயர். ஆனால் முன்னாடி இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அடைமொழிகள். மதுரையில் கூலவாணிகம் செய்த சீத்தலையில் பிறந்த சாத்தனார், அதுதான் இதனுடைய ஃபுல் இது. ஓகேங்களா. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். புரிஞ்சுதுங்களா. ஒரே நேம், மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஸோ நம்ம சீத்தலை சாத்தனார் பார்த்துருப்போம். அந்த மதுரை கூலவாணிகன்றது மதுரையில் தானிய தொழில் செஞ்சார். ஓகேங்களா. கூலவாணிகன் வாணிகம் பண்ணார், தானிய வாணிகம். அதனால் இவருக்கு பேர் மதுரை கூலவாணிகன் வந்தது. இவர் பிறந்த ஊர் சீத்தலை. ஸோ சீத்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு நிக்நேம் வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. காலம் காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் என்ன நூற்றாண்டு. ஸோ இவரும் அவருடைய ஃப்ரெண்டுனா இவருடைய நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் எழுதியது பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை என்ன காப்பியம், பௌத்த காப்பியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பௌத்த காப்பியம். பௌத்த காப்பியம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய நிக்நேம் வந்து கேட்பாங்க. தண்டமிழ் ஆசான், சாத்தான், சாத்தன், நன்னூர் புலவன். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். ஓகேங்களா. இது ரெண்டு நிக்நேம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீத்தலை சாத்தனாருடைய நிக்நேம். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
இதில் மொத்தம் எத்தனை காதைகள் இருக்கு? 30 காதைகள். காண்ட பிரிவு இல்லை, அதை ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க. மணிமேகலை எத்தனை காண்டம்? மணிமேகலையில் காண்ட பிரிவு இல்லை. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் 3. ஸோ நான் வேறு எதாவது மணிமேகலைன்னு கேட்டேன். ஓகேங்களா? மணிமேகலையில் காண்ட பிரிவு கிடையாது. ஓகே, சரி, ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை காதைகள் இருக்கு? சிலப்பதிகாரத்தில் ஸோ 2த்துலையுமே 30 காதைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் காண்ட பிரிவு இல்லாதாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. சிலப்பதிகாரத்தில் காண்ட பிரிவு இருந்தால் ஒவ்வொரு காண்டத்துலையும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ஒட்டு மொத்தமாக 30ல் ஃபஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம். இங்கே காண்ட பிரிவு இல்லைன்றதால ஒட்டு மொத்தமாக ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 30 காதையில் முதல் காதை லாஸ்ட்டு. எனிவன்? பவத்திரம் அருகை என பாவை நோற்ற காதை. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 30 காதை. முதல் காதை விழாவரை காதை, கடைசி காதை பவத்திரம் அருகை என பாவை நோற்ற காதை. ஸோ இது ஈராக மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதை மாந்தர்கள் அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. ஓகே, கதை மாந்தர்கள் பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் கதை மாந்தர் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையுடைய தோழி. தோழி யாரு? இளவரசன் யாரு? மணிமேகலையுடைய தெய்வம் மணிபல்லவத்தியோட காவலாளி மணிமேகலை மணிபல்லவத்தியோட காவலாளி. தெய்வத்திலகை. ஓகேங்களா? ஸோ கதை மாந்தர்கள் பார்த்துக்கோங்க. மணிமேகலையுடைய தோழி சுதமதி, இளவரசன், அந்த நாட்டுடைய இளவரசன் உதயகுமரன். ஸோ அந்த மணிமேகலையை மணிபல்லவத்தீவு கூட்டு போன தெய்வம் மணிமேகலா தெய்வம். மணிபல்லவத்தீவுகளோட காவலாளி யாரு? தெய்வ திலகை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அச்சய பாத்திரம் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. அதில் 1 by 1 பார்க்கலாம். ஆமாம், அந்த தீவை காவல் காக்கிற பெண். எஸ். அச்சய பாத்திரம் எந்த மாதத்தில் வெளிவரும்? வைகாசி திங்கள்ல எழுதுறா. திங்கள்னா மாதம். ஓகேங்களா? எந்த ஆத்துல இருந்து? கோன்னா முகினா ஸோ கோமுகி ஆற்றுல தான் அந்த அச்சய பாத்திரம் இருந்தது. அச்சய பாத்திரம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது?
ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆபுத்திரன் அப்படின்ற ஒரு பர்சன்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மணிமேகலை தெய்வம், மணிமேகலைக்கு மணிமேகலை தெய்வம் கொடுத்த வரம் என்னென்னது? 3. அதை எழுதிக்கோங்க. சொல்லுங்க சார். புரியல சார். இல்லை சார், இப்போலாம் இல்லை சார். ஓகே, 3 வரம். ஒன்று பசி இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று நினைத்த உருவம் எடுத்தல், ஸோ கதை மாந்தர்கள் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுற எல்லாரும் பாருங்க. தோழி யாரு? சுதமதி. ஸோ அந்த நாட்டோட இளவரசன் உதயகுமரன். ஸோ அந்த மணிமேகலையை மணி பல்லவத்தீவு கூட்டு போன தெய்வம் மணி பல்லவத்தீவோடைய காவலாளி. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரத்தை பற்றி 1 by 1 பார்க்கலாம். அச்சய பாத்திரம் எந்த மாதம் வெளிவந்தது? அச்சய பாத்திரம் எந்த ஆற்றுல இருந்தது? அந்த கோமுகி ஆற்றுல போட்டது யாரு? அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ அச்சய பாத்திரம் எடுத்த உடனே தெய்வம் கொடுத்த 3 வரம் என்னென்னது? பசியின்மை, நினைத்த உருவம் எடுத்தல், நினைத்த இடத்திற்கு செல்லல். ஓகேங்களா? ஸோ மணிமேகலையில் இப்போ நம்ம கதை மாந்தர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபுத்திரன்ட்டு இந்த இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அச்சய பாத்திரம் இது வரைக்கும் அவங்க கையில் கிடச்சிருக்கு. அச்சய பாத்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 வரங்கள் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தா? மணிமேகலா தெய்வம். ஸோ 3 வரங்கள் என்னென்ன வரம்? நினைச்ச உருவம் எடுக்கலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நினைச்ச உருவம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக தன்னுடைய கண்ட்ரிக்கு வந்துடுறாங்க. அங்கே அந்த அச்சய பாத்திரத்தை பற்றி யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவணடிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரவணடிகள் டாபிக் போட்டுக்கோங்க. அந்த அரவணடிகள் டாபிக் கீழே எழுதிக்கோங்க. அச்சய பாத்திரத்தை பற்றி சொன்னது இவர் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரையிட்ட பிச்சை எடுக்க சொன்னதும் இவர் தான். ஆதிரையிட்ட போயிட்டு நீங்கள் பிச்சை எடுக்கணும்னு சொன்னது யாரு? அரவணடிகள். ஓகேங்களா? அரவணடிகள் தான் அச்சய பாத்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆதிரையிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவங்க தான். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஆதிரை. ஸோ யார் இந்த ஆதிரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க தான் அச்சய பாத்திரத்துக்கு பிச்சை போட்டவங்க. இந்த ஆதிரையோடைய கணவன் யாருன்னா அடிக்கடி கேட்பாங்க, கணவன் சாதுவன். ஆதிரையோடைய கணவன் யாரு? சாதுவன். ஓகேங்களா? ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வணிகம் செஞ்சு போயிருக்கான். போன உடனே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தது. பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹோப்போடு இருந்து இவங்க ஹஸ்பண்ட் மீண்டு வர வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கை இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்கள்ட்ட பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரவணடிகள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆதிரையோடைய கணவன் யாருன்னா சாதுவன். நெக்ஸ்ட்டு மணிமேகலைக்கு பிச்சையிட்டவள், அதாவது அச்சய பாத்திரத்தில் பிச்சையிட்டவள். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காயசண்டிகை அப்படின்னு ஒரு கேரக்டர். காயசண்டிகைக்கு பசி நோய் கொடுத்தது யாரு? சாபம் கொடுத்தது விருச்சக முனிவர்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ஓகே, எல்லாம் கவனிங்க. ஸோ ஆதிரையோடைய கணவன் யாருன்னா சாதுவன். ஸோ இவனுக்காக தான் இவங்க உயிரோடு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவங்களை உயர்ந்த பெண்மணின்னு சொல்லுவாங்க. இந்த உயர்ந்த பெண்மணி அச்சய பாத்திரத்தில் பிச்சைட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரம் அச்சய பாத்திரமாக மாறிடுச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு யாருடைய பசி நோயை போக்குறாங்க? காயசண்டிகையோடைய பசி நோய் போக்குறாங்க. காயசண்டிகை யாருன்னா விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்ற ஒரு பெண்மணினா காயசண்டிகை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயசண்டிகை தான் யாருடைய வரலாறு சொல்கிறாங்க? ஆதிரையோடைய வரலாறு. அதாவது ஆதிரைகிட்ட ஏன் பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா, காயசண்டிகை மணிமேகலைகிட்ட சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆதிரையின் வரலாறை மணிமேகலைக்கு கூறியது யார் அப்படின்னு கேட்டா யாரு? காயசண்டிகை. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு, யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக முனிவரால் சாப நோய் பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காயசண்டிகை. காயசண்டிகையுடைய பசிப்பிணியை போக்குனது மணிமேகலை. பசிப்பிணியை போக்குனதுக்கு அப்புறம் இந்த பாத்திரத்தில் ஏன் ஆதிரியிட்ட பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால ஆதிரியோடைய வரலாறை யாரை சொல்லியிருக்காங்கன்னா காயசண்டிகை மணிமேகலைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு காயசண்டிகையோட உருவம் எடுக்கிறாங்க. உருவம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உதயகுமரனை கொலை பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிமேகலை பிறந்த ஊர், இறந்த ஊர் ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க. மணிமேகலை பிறந்த ஊர் எந்த ஊர்? சூப்பர் சார். மணிமேகலை பிறந்த ஊர் புகார் நகரம், அதாவது பூம்புகார். நீங்க புகார் தான் எழுதணும். ஓகேங்களா? இறந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இறந்த ஊர் காஞ்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவாள கோட்டம் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. அப்படின்னா என்னன்னா சுடுகாடு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூல் புக் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக் நோட் பண்ணிக்கோங்க. நைன்த் ஓல்டு செகண்ட் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களோட எண்ணிக்கையை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குற்றங்கள் எத்தனை அப்படின்றத பற்றி இதில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 9th ஓல்டு புக்கை நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 9th நியூ புக். ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மணிமேகலை இருக்குது. இந்த 9th நியூ புக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்திர விழாவை பற்றி கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்திர விழா எத்தனை நாள் நடைபெறும், இந்திர விழாவை அறிவிக்கிறது எப்போ, இதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மணிமேகலை புரிஞ்சுதா? ஸோ மணிமேகலை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. கதையும் பார்த்தாச்சு. கதை மாந்தர்கள் கேரக்டர் ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணிட்டோம்.
ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக் 2 இடத்துல இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போக போகிறது சீவக சிந்தாமணி. ஓகேங்களா. ஸோ இந்த கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கதையை மட்டும் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா.